உமர் நாயகத்துக்கு ஒரு நபர் வந்து கேட்டாங்க, நீங்க எவ்வளவு ஜிஹாத் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு இஸ்லாத்திற்காக பாடுபடுறீங்க, எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கீங்க, எஜமானுடைய உழைப்பு இந்த மார்க்கத்துல மிகப்பெரிய பங்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல, உஹதுல, கந்தக்ல எல்லா போரிலும் பெருமாள் இருந்தார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா உமர் நாயகத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் வலுப்படுத்தினான். அப்படி ஒரு மகாமை அடைந்த ஒரு சஹாபி அவர்களுடைய கடைசி நேரத்தில் ஒரு சஹாபியை கேட்டாங்க, நீங்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறீங்க? நீங்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக நீங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்பீங்க? அப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, இந்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் என்னை மன்னித்தால் போதும். என்ன செஞ்சால் போதும் அன்பர்கள். பெருமானார் எந்த அளவுக்கு தெரியுங்களா சொன்னாங்க, இந்த வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் அளவுக்கு என் உம்மத்துல நன்மை செஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது யாரு தெரியுமான்னு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆயிஷா அம்மா தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அளவுக்கு என் உம்மத்துல நன்மை செஞ்சது உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு நன்மை செய்த உமர் நாயகம் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஏன் அல்லாஹ் மன்னிச்சா? அன்பர்களே, மன்னிப்பு எவ்வளவு உயர்வானது என்பதை உமர் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மன்னிப்பு அல்லாஹ் தன் அதிகாரத்தில் அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நீ